ஏன்னு வந்து உரம்பரைக்கு வந்தால் ஒரு பேர் சோறாக்கி போடுவாங்கன்னு பார்த்தா வெங்காயம் மிளகாய் ஒழிக்கும் அவரைக்காய் ஒழிக்கும் அதை கொண்டு போட்டு விளைக்கல் வச்சு இதுதான் பண்ணுறாங்க. இங்கே வேறு வந்துட்டாரு பாரு இவங்க தான் உரமுறை பார்த்துக்குங்க. ஒரு வருஷங்க இந்த ஊருக்கு வந்து 2 வருஷம் இருக்குமா? இருக்கு. 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் இருக்கு. எங்க ஊருக்கு வந்து 1 வருஷம் இருக்கு. நீங்க வந்ததுன்னா அந்த வேலை இந்த வேலையுமே கொடுக்குறீங்க. நாங்களும் இந்த வேலை சொல்றோங்க. நாங்க சொன்னோமா? நீங்க தான் இப்ப கூட பாத்திரம் கழுவுற அப்படிங்கிறீங்க. நீங்கெல்லாம் வந்து தனி மருந்து கொடுத்துட்டு சோறு இருந்தா சாப்பிடுங்கன்னு சொல்றோம். இல்லைன்னா செஞ்சு பாரு எப்படி பாரு வேலைய அதை பண்ணி இதை பண்ணி கிடக்க. கடைக்கு போயிட்டாங்களா? என்ன வந்தீங்க? இவங்க வந்துட்டாங்க 1/2 மணி நேரமாச்சு. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு, சொந்த ஊருக்கு. அப்புறம் அந்த ஆயா என்ன சொன்னாங்க? உங்க அம்மா பார்க்கவே இல்லையே. உங்க மதர் சாவி கூட எடுத்து போகாம போயிருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க அங்க போய்? வீட்டை பாக்குற எண்ணமெல்லாம் இல்லையா? பார்த்துட்டு போயிடலாம். என்னடா பேசுறாங்க? என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. கடைக்கு போயிட்டாங்க. என்ன வந்தீங்க? பைப்புல வேற தண்ணி வந்துருச்சு. இப்ப தண்ணி பிடிச்சிட்டு அவன் சோறாக்கிட்டு அவன் கழுவு சோறாக்க மாட்டேன்ட்டான். நான் என்ன பண்ணேன் எல்லாம் கழுவி அவங்க ஆயா சும்மாவே சோறாக்க மாட்டா. தண்ணி வாய்ச்சி விட்டு போட்டு யாரு? நான் தான் போன் பண்ணேன். அவியே தான் சொன்னாங்கப்பா. யார் சொன்னாங்களோ தெரியல. அந்தியூர்லுக்கு தாமா அங்க அப்படின்னாங்களே. தகவலுக்கு ஆள் வைக்காம இருப்பாங்களா? யாராவது சொல்ல வேண்டியதா? எப்படி சொல்லாம போனீங்க? உங்களை அப்படியே வலை வீசி தேடுவாங்கன்னு போனீங்களா? சொல்லாம எங்க எங்கேயும் தேடிட்டு இருக்குதுன்னு சொல்லாம போனீங்களா? நான் எங்க சொல்லாத போவோம். நான் சீட்டு போனேன். சரி அன்றைக்கி காத்தி வேலைக்கு போய் காத்தி போய் வச்சு காத்தி வச்சு இஷ்டம் போனேன். விளக்கு வச்சிங்களா? விளக்கு வச்சுட்டு போன வேலைக்கு போயிட்டு போனது இஷ்டம் ஆகி போச்சு. அப்புறம் அண்ணாத்துக்கே போய் சீட்டு போனேன். அப்புறம் ஆனாங்க. சரி எப்படி டீ சூடு பண்ணுறது பாருங்கப்பா. இவர் யாரு? இங்க வாங்க. இவர் யாரு? மொட்டையாயாவா? எதுக்கு அங்க இருக்குது பாருங்க அந்த பண்டக்கால். இவர் பேர் என்னம்மா? ஆண்டி. வாங்க வாங்க வா தாத்தாட்ட போ. தாத்தாட்ட போ. தாத்தா வீட்டுக்கு போற. தாத்தா வீட்டுக்கு போறனாலுதே நேத்து நேத்து தாத்தா வீட்டுக்கு போறேன். நான் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஆண்டி தாத்தா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அழுத. சொல்லுமா வர்றங்க தாத்தான்னு சொல்லு. தாத்தாட்டு போ. இல்லைன்னா தாத்தா ஊருக்கு போயிடுவாரு. இது என்னம்மா சிரிப்பு? இப்படி ஒரு ஏமாத்து சிரிப்பு நான் பார்த்ததே இல்லையே. நான் பார்த்ததே இல்லையே ஏமாத்து சிரிப்பு. சரி ஆயங்க 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 இப்படியெல்லாம் பண்ணினா அப்புறம் ஆயா போய் பாரு. ஆயா போய் பாரு. வா காணுமே. காணும் ஆயாவை காணும். சரி நடம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்களா? சரி தாத்தங்கிட்டு போ. யாராவது ஒரே சந்தோஷம். யாராவது இத்தனை பேர் வந்துட்டாங்களே இன்னைக்கு எப்படி எஸ்கேப் ஆகல அவங்க கூட அப்படின்ட்டு. அப்படிதான் ஒன்று என்ன ஸ்கூல் 11 நாள் லீவ் விட்டுருக்குறாங்க. தண்ணி ஊற்றணும். இன்னொரு தண்ணி ஊற்றணும். இப்போதான் 2 தண்ணி ஊற்றிருக்கு. நாளைக்கு ஒரு தண்ணி. வாயில கை வச்சுட்டு அது என்னது? தாத்தா கேட்கறதுக்கு சொல்லு. சீ சாப்பிட்டு போய் கை கழுவு சுத்தமா. இனிப்பு ட்ரெஸ்ல எல்லாம் ஆகக்கூடாது. நான் போறேன்.
நடிப்பு எப்படி ஒரு நடிப்பு. கிளம்பு காது ஊசி கிளம்பி போய் பாரு. சரி உந்தாத சேர் சாஞ்சிரு. நாங்கள் அம்மா எல்லாம் போகிறோம், நீ இங்கே இரு. நீ அப்பாவும் நீயும் இங்கே இருங்க. அப்போ இங்கே இரு. உங்க அப்பா தானே பிடிக்கும் உனக்கு. உங்கள் அப்பா தான் பிடிக்க. அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? ஆ அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? ஏறாதண்ணா எப்படி ஏமாத்துது அத்தைய காது கேட்காத மாதிரி நடிப்போ நடிப்பு. என்ன ஒரு நாயம். ரெண்டே நாளைக்கு கம்மி இருக்குது. மறுச்சு 3ஆம் நாள் பார்த்தா பூரம் கடிச்சு நத்தமே வந்துருது. அது பாட்டில் கொண்டு போனமே என்னமோ ஊசி போட வராங்கன்னு பயந்துக்குது, நிக்க மாட்டேங்குது. 1 வருடம் கழித்து வந்த நாள் நாயத்தை பாருங்க தெரியுமா. ஊசி போடுறாங்கன்னு பயந்துக்குதுங்க. ஆங்க என்ன பண்றதுங்க. எங்களுக்கு வேலை சொல்றதுங்க. வெங்காயம் தொளிக்க சொல்ற மாமாமா, அவரைக்காய் தொளிக்க சொல்ற மாமா, இவங்களே தொளிக்கிறேன்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இப்ப என்னங்கிறாங்க பாத்திரமெல்லாம் பொறுக்கி போடுங்க விளக்குறங்கிறாங்க. அப்புறம் நம்ம தலையில வச்சு விட்டுறாங்க பாத்தியா. சாப்பாடு போடுவீங்களா? நேத்த நான் ஜானகி அம்மா கிட்ட சொன்னேன், எங்க பெரியம்மா வந்து இங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பா அப்படிங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்தாச்சுமா. நேத்து சொன்னேன் இன்னைக்கு வந்தாச்சு. போடுறாங்க கல்லீர் தண்ணி தான். நேத்து அந்த அம்மாட்ட போய் எங்க பெரியம்மா வரும். தண்ணி தான் குடிக்குது. நான் சொல்றது கவனிக்கிறிய. சொல்லு. நேத்து தான் அந்த அம்மாட்ட சொன்னேன் பெரியம்மா வந்தா எல்லா வேலையும் செய்யணும் இன்னைக்கு வந்தாச்சுன்னு சொல்றேன். நீ கவனிக்க. அவங்க கிட்ட நேத்து நீ சொல்லி இருக்கற, இன்னைக்கு வந்து 1 வருஷம் கழிச்சு எதிர்பார்க்கவே இல்லை நாங்களா. 1 வருஷம் கச்சா இருக்கு. ஆமா சரி பக்கமா இருக்குமே. சரி சாப்பிடலாமா. உங்க ஆயா கோவிலுக்கு போயிருப்பா அப்படி கிடக்குது. பச்சை நாயகி அம்மன் கோயிலுக்கு. சரி வரட்டு சாப்பிடலாம். சரி ஏதாவது சொல்றீங்களா உங்க கருத்து? கேக் சாப்பிட்டீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க, ஏதாவது ஒன்று சொல்றீங்களா? இங்க பாருங்க, இதுவே 5 குஞ்சை முதிச்சு கொண்டு போடுச்சு. இந்த டைம் நான் வச்சு அடை வச்சேன். ஒரு குஞ்சு இப்போ 6 தான் இருக்குதா? 11 இருக்குது. 7 இருக்குது. 5 இது பண்ணிருச்சா? 5 குஞ்சு கொண்டுருச்சு. 3 முட்டை ஊளை. ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா ஊளையா இருக்குது. அது எப்படியும் ஊளையா இருக்குது. அது நாம் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து வச்சோம்ல அதான் இருக்கு. கரண்ட் இல்லாம கூட கிடக்குது. இல்லை முன்னாடி 2 நாள் ஜடை போடணும். ஜடை போட்டுருவோம் நாங்கள். ஜடை அழகாக போட்டுருவோம். யாராவதுண்ணா சிரிப்பு. ஜடை போடக்கூடாதாமா, கிளிப்பு குத்தக்கூடாதாமா. ஆமா அவங்க அப்பா அதே கலர்ல வச்சிருக்குது. அந்த வேட்டின்னு நினைச்சிட்டு கேக்குது பாரு. அப்பா வேட்டி ஆமாதுண்ணா குட்டி, இதே மாதிரி வேட்டி இருக்குதுல்ல உங்க அப்பாட்ட, அதை சொல்லிச்சோம் எங்க அப்பா வேட்டி. அதே மாதிரி அப்பாதுங்க. காயத்ரி இதை கண்டுபிடிச்சிக்குது. எந்த துணி தனியா கண்டுபிடிச்சிக்கு. அத்தை துணி போட்டையாங்குது. ஆராதனா குட்டி இது யார் வேட்டி? யார் வேட்டி சாமி இது? இது யார் வேட்டி சொல்லணும். இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா போங்க. அப்பா வேட்டின்னு சொல்லு. ஒரே குசி ஆயி போச்சு உங்களுக்கு. வில்லன்